வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வெறும் 5 நிமிஷத்தில் ஒரு சூப்பரான சப்பாத்தி சைடிஷ் தான் பார்க்க போகிறோம். வெறும் வெங்காயம் மட்டும் இருந்துச்சுன்னா போதும், இது செம்ம டேஸ்ட்டாக நம்ம பண்ணிடலாம். பேச்சுலர்ஸ்லாம் ரெடி ஆகிக்கோங்க. இது உங்களுக்கான ரெசிபி தான். லிட்ரலாக 5 மினிட்ஸில் நம்ம பண்ணிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு இதோட 1 டீஸ்பூன் சீரகம், அது பொரிஞ்சதும் 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன். கூடவே 4 பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதை கட் பண்ணும்போது தின் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ரெசிபி இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான ரெசிபி. காலையில் குவிக்காக நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணணுன்னா இதை நீங்கள் செம்ம ஈஸியாக பண்ணிடலாம். இதை திருப்பி கேட்பாங்க, இதே பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு, அந்தளவு சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி ஆக்சுவலாக வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுட்டு கொதிக்கிற எண்ணெயில் இந்த மாதிரி மசாலாலாம் சேர்த்துட்டு அந்த எண்ணெயை அப்படியே டைரெக்டாக வெங்காயத்தில் ஊற்றுவாங்க. நார்த் இந்தியாவில் இது ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரெசிபி. ஆனால் நான் இதை டைரெக்டாக கடாயில் பண்ணி காமிச்சிருக்கேன். இதோட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் ரொம்ப ரோஸ்டாக மொறுமொறுன்னு ஆகிடக்கூடாது. நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்து முடிச்சாச்சு. இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஒரு 3 மினிட்ஸ் நீங்கள் வதக்கி விடும் போதே நல்லா சாஃப்டாகிடும், நல்லா வதங்கியிருக்கும். இந்தளவு இருக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதில் நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிங்கன்னா நல்ல கலர் கொடுக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.